கேட்டை நட்சத்திரத்தோட ரகசியங்கள் மற்றும் அவங்க வாழ்க்கை முறைய பத்தின ஒரு சுருக்கமான பார்வை இது. விருச்சிக ராசியில பிறந்த இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில எவ்ளோ அடிகள் வாங்குனாலும் கடைசியில எப்படி மாபெரும் சாதனைகளை செஞ்சு ஒரு பெரிய கோட்டையவே கட்டுறாங்கன்னு. முதலாவது பாத்தீங்கன்னா இவங்களோட கேரக்டரே ஒரு பெரிய முரண்பாடுதாங்க. புதனோட அசாத்தியமான புத்திசாலித்தனம், செவ்வாயோட முரட்டு கோபம், அப்புறம் சந்திரனோட இளகிய மனசுன்னு இது மூணும் சேர்ந்த ஒரு கலவைதான் இவங்க. என்ன நடந்தாலும் அவங்க சீக்கிரட்டை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஆனா ஒருத்தருக்கு கஷ்டம்னு வந்துட்டா தங்களோட வாழ்நாள் சேமிப்பை கூட யோசிக்காம கொடுத்துடுவாங்க. வெளியே கடினமான தேங்காய் மாதிரி இருந்தாலும் உள்ளே இருக்கிற இனிமையான இளநீர் தாங்க இவங்களோட உண்மையான பலம்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது விஷயம், ஜோதிடத்துல 8ஆம் இடமான விருச்சிக ராசியில பிறந்ததால லைஃப்ல நிறைய திடீர் சோதனைகளையும் மத்தியம வயசுல கேது திசைனால வர லட்சிய குழப்பங்களையும் இவங்க சந்திப்பாங்க. ஆனா இடி மின்னலோட கடவுளான அந்த இந்திரனைப் போலவே தொடர் வலிகளை எல்லாம் தாங்கிட்டு ஃபைனலா ராஜயோகம் அப்படிங்கிற எதிர்பாராத அரச போகத்தோட வாழ்க்கையில ஒரு பெரிய கோட்டையவே கட்டிடுவாங்க. ஒருவேளை இந்த தொடர் கஷ்டங்கள் தான் இவங்களை இவ்ளோ ஸ்ட்ராங் ஆக்குதோ? இறுதியாக இவங்களோட இந்த போராட்ட குணம் தொழிலும் அட்டகாசமா எதிரொலிக்கும். இவங்களோட அபாரமான கவனிப்பு திறனுக்கு காவல்துறை மாதிரியான சீருடை பணியாளர்கள் இல்லனா ஆராய்ச்சித்துறை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பொருந்தும். என்னதான் கை நிறையா சம்பாதிச்சாலும் செலவுகள் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் வீட்டு சமையலறையில இருக்கிற மிளகு சீரக டப்பாக்குள்ள கூட சத்தமில்லாம பணத்தை சேமிச்சு வச்சு குடும்பத்தோட எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் அசால்ட்டா சமாளிச்சுடுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க தங்களோட கஷ்டங்களையெல்லாம் சத்தமே இல்லாம கடந்து தங்களோட புத்திசாலித்தனத்தாலையும் ரகசியமான சேமிப்பாலையும் வாழ்க்கையில ஒரு அசைக்க முடியாத வெற்றி கோட்டையை கட்டுற ஆற்றல் படைத்தவங்க.